السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد: أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படித்து படைபார்த்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ்வுடைய ஒளித்தாகட்டும். மேலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறைத்தவர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிடம் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரும் மீதும் ஒரு நிலைவற்ற பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய பெரியவர்களே, இன்றைய வகுப்பிலே நாம் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை எப்படி வலுப்படுத்துவது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். இன்று நம்முடைய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் தொழுகின்றார்கள், நோன்பு வைக்கின்றார்கள், அதே போன்று தான தர்மம் செய்கின்றார்கள், இன்னும் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜும் செய்கின்றார்கள். ஆக நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமைகளை கடமை என்பதாக செய்யக்கூடிய சமுதாய மக்கள் பெருகிக் கொள்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக, சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக, இன்னும் சொல்ல போனால் முதலில் முத்தகீன் என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். இறையச்ச மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மஹல்லாவில் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய மஹல்லாவில் உதாரணமாக 100 பேர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த 100 பேரில் சுமார் 60% மக்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது என்பது ஒரு உண்மை. அது மறக்க முடியாத உண்மை. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் வருகின்றார்கள், இமாம் தொழுகின்றோம், சென்று விடுகின்றோம், அவ்வளவு முடிஞ்சிச்சு. நமக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனை யார் ஓத வேண்டும் என்று சொன்னால், அது இமாம் ஓத வேண்டும் அல்லது குர்ஆனை ஓதத்தவர்கள் ஓதுவார்கள். நாம் வெறுமனை கேட்டால் போதும் என்பதாக சிலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் சில சகோதரர்கள் பள்ளியில் பார்க்கும்போது உண்மையில் மனம் சந்தோஷப்படுகின்றது. பள்ளிக்கு சீக்கிரமாக வருகின்றார்கள், சுன்னத் தொழுகின்றார்கள், தொழுது முடித்த பின்பு குர்ஆனை எடுத்து குர்ஆனை வாசித்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஏன் நாம் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வீட்டில் கண்டிப்பாக குர்ஆன் என்பது இருக்கும். குர்ஆனை ஓதுகின்றோம். சிலர் வெள்ளிக்கிழமை ஓதுவார்கள், சிலர் ரமதானிலே ஓதுவார்கள், இன்னும் சிலர் குர்ஆனை தன்னுடைய போனிலே ஆப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் நம்முடைய அலமால் இருக்கின்றது, நம்முடைய இதயத்தில் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய நாவில், நம்முடைய நடத்தில் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான்: அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உங்கள் உள்ளம் பூட்டா போடப்பட்டிருக்கின்றது, ஏன் நீங்கள் குர்ஆனை குறித்து சிந்திக்க மறுக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். ஆக இந்த குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்காக வேண்டி, வெறுமனே மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி இறக்கப்படவில்லை. மாறாக இந்த குர்ஆன் புரிந்து கொள்வதற்காகவும், இந்த குர்ஆன் விளங்கிக் கொள்வதற்காகவும் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி பெற்றோர்களை மதித்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்திலே குழந்தைகள் மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், அதே போன்று நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மேலும் மரணத்துக்கு பின்னால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆனால் இன்று நாம் குர்ஆனை ஓதுகின்றோம். சில பேர் யாசீன் ஓடுவார்கள், சில பேர் வெறும் தபாரக் ஓடுவார்கள். ஆக இப்படி சில அத்தியாயங்களை மட்டும் குறித்தாக்கி நாம் ஓதிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் ஓதக்கூடிய அத்தியாயத்தையும் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் அதனுடைய விளக்கத்தையும் படிக்க வேண்டும். குர்ஆனுடைய விளக்கத்தை படிக்கும் போது அது நமக்கு புரியவில்லை என்று சொன்னால், எல்லா ஊரிலும் எல்லா பள்ளியிலும் ஒரு இமாம் இருந்து கொண்டிருப்பார்கள். அவரிடத்தில் சென்று அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாக
இன்று உலகத்திலே பார்க்கின்றோம், ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் செல்வதற்கு தயாராகி விடுகின்றான். ஒரு காலகட்டத்தில் கேட்பார்கள், அங்கே இப்படி போகணும், இங்கே இப்படி போகணும் என்பதாக. ஆனால் இன்று கூகுள் மேப் எல்லா போனிலும் இருக்கின்றது. அதை பார்த்த உடனே அவர்கள் நேராக சென்று விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மேப் தான் குர்ஆன். இதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மேப்பை யாரும் பார்க்காமல் அவன் உலகத்திலே அவன் மனம் போட போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஹராமை தேர்ந்தெடுக்கின்றான், ஹலாலை விட்டுவிடுகின்றான், ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் தேர்ந்தெடுக்கின்றான், நேரான வழியை விட்டுவிடுகின்றான். ஆக இப்படி அவருடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும் போது இறுதியிலே அவருடைய வாழ்க்கை நரகத்துக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், கேரக்டர் எப்படி இருந்து கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்பதாக சொன்னார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் குர்ஆனை ஓதுவதோடு விட்டுவிடவில்லை, மாறாக அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லுகின்றானோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? வெள்ளிக்கிழமை பயானுக்கு வருகின்றோம், அல்லது சனிக்கிழமை பயானுக்கு வருகின்றோம். அங்கு சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை கேட்கின்றோம். அந்த அறிவுரைகள் நம்மால் ஏற்று நடக்க முடிந்தால் நடப்போம், இல்லை என்று சொன்னால் அதை யார் சொல்றாரோ அவர் நடக்கட்டும் என்பதாக நாம் சென்று விடுவோம். ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை. மாறாக ஒவ்வொரு முஸ்லீமும் குர்ஆனுடைய சட்டப்படி, குர்ஆனுடைய அறிவுரைப்படி அவன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் யார் குர்ஆனை பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகிடுவார்கள். ஆக அல்லாஹ் யாரை மன்னித்தானோ அவரை தவிர மற்ற அனைவரும் நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக ஆகிடுவார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார்கள். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், குர்ஆனுக்கும் நமக்கும் ஒரு 5 பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த 5 பொறுப்புகளில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பொறுப்பு, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வதற்கு எந்த வயதும் தடை இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும்போது, முதலாக குர்ஆனுடைய செய்தி வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அறிவிக்கப்படும் போது அவருடைய வயது 40. ஆக 40 வயதுக்கு மேல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுக்கொள்கின்றார்கள். அப்போதுதான் குர்ஆன் அவருக்கு இறங்குகின்றது. ஆக வயது என்பது குறிப்பிட்ட சின்ன வயதில் ஓத வேண்டும். ஒரு வயது தாண்டி விட்டால் ஓத முடியாத எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆகவே எந்த வயதிலும் ஓதலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாக குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனை நாம் நம்முடைய சில சூறாக்களை மனப்பாடம் செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு 5 சூறா தெரியும். நாஸ், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், அதே போன்று குல்ஹுவல்லாஹு சூரா, அதே போன்று தப்பத் யதா இதா ஜாஅ அல்லது இன்னா அன்ஸல்னால் கௌஸர். இந்த 4 சூறாக்கள் மட்டும் ஓரளவு தெரியும். அதுவும் அதிகமாக பிழை கொடுத்தான் நாம் படித்திருப்போம். ஆகவே நாம் குர்ஆனை மனப்பாடம் செய்யும் போது நாம் எங்கே இருக்கின்றோமோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிஞரிடம் அல்லது ஒரு ஹஸ்ரத்திடம் சென்று நாம் ஓதக்கூடிய சூறாவை சரிப்படுத்தி கொடுங்கள், இதில் ஏற்படக்கூடிய தவறுகளை சரி செய்து கொள்வதாக சொல்லி அந்த தவறை சரி செய்து நாம் சூறாவை மனப்பாடம் செய்வோம். ஆனால் சில பேர் ஓதுவதெல்லாம் கேட்கும்போது சின்ன சூறாவாக இருக்கும், 1008 தப்பதில் இருந்து கொண்டிருக்கும். காரணம் என்று சொன்னால் அவர்கள் தம்முடைய மனம் போன போக்கிலே மனப்பாடம் செய்கின்றார்கள், அல்லது தமிழிலே எழுதி மனப்பாடம் செய்கின்றார்கள், அல்லது அவருடைய பெற்றோரோ யாரோ சொல்லிக் கொடுத்து வைத்து தப்பாக மனப்பாடம் செய்து கொண்டு காலம் முழுக்க அப்படியே ஓதக்கூடிய காட்சியை பார்க்கணும். அது தவறாகவே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது குர்ஆனை ஓத பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது குர்ஆனை மனனம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக குர்ஆனுடைய பொருளை படிக்க வேண்டும். நாம் ஓதக்கூடிய சூறாவை, நாம் தெரிந்த சூறாவுடைய பொருளை முதலில் படிக்க வேண்டும். அது பேசிக்காக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு 50 முறை நாம் தொழுகையிலே ஓதுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு தொழுகையில் கஜரிலிருந்து இஷா வரை சுன்னத் தொழுகை, ஃபர்து தொழுகை, நஃபில் தொழுகை என்பதாக கணக்கெடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் 50 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் டவுட் தான். என்ன காரணம்னு சொன்னால், அந்த பொருளை படிப்பதில் நாம் கவனம் செலுத்துவதாகவே நாம் எந்த சூறாவை ஓதுகின்றோமோ அந்த சூறாவுடைய பொருளை நாம் படித்திருந்தால் தொழுகும் போது நம்முடைய கவனம் தொழுகையில் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரையை கற்றுக்கொள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களை
அதை பொருளறியுங்கள், பொருளறிந்து படியுங்கள். உங்களுக்கு தெரிந்த சூறாக்கள் எத்தனை சூறா தெரியுமோ அந்த சூறாவுடைய மீனிங்கை படிங்க, அந்த சூறாவுடைய விளக்கத்தை படிங்க. நாங்கள் மூன்றாவதாக குரானை அதனுடைய விளக்கத்தை நாம் படிக்க வேண்டும். நான்காவதாக அந்த குரானுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். நாம் எந்த சூறாவை படிக்கின்றோமோ அதில் அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ அது விளக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக குரானை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் கட்டமைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்நாளில் சுமார் 23 ஆண்டு காலங்கள் இந்த குரான் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். அல்லாஹ் காட்டிய ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். அல்லாஹுடைய அறிவின் அடிப்படையிலே ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். அதன் விளைவாகத்தான் இன்று நாமெல்லாம் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லீம்களுடைய விளைவாகத்தான் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே குரானை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேதம் அல்ல. குரான் என்பது முஸ்லீம்களின் குலச்சொத்து அல்ல. குரான் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த குரான் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டக்கூடிய நூல். ஆகவே இந்த குரானை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்மை மாற்றணும்னு கேட்பார்கள். நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய அத்தியாயங்களுடைய பொருளை தமிழில் சொல்லுங்கள் என்று சொன்னால் நாம் பதில் சொல்ல தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கும். ஆகவே அதான் கேட்கின்றான், நீங்கள் குரானை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதால் அதான் கேட்கின்றான். ஆகவே இந்த குரான் ஒவ்வொரு மனிதனும் பேசிக் கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனும் பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த வகுப்பிலே ஆரம்பிக்கும் போது சிலர் எழுந்து சென்று விட்டார்கள். எழுந்து சென்ற மனிதனையும் குரான் பேசுகின்றது. அவர்கள் சிங்கத்தை கண்டு மிரண்டு ஓடக்கூடிய காட்டு கழுதைகள் என்பதால் அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லும் போது அவர்கள் புறமிட்டு ஓடுகின்றார்கள். இந்த மக்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். முத்தஸிர் என்று சொல்கின்றான். அவர்கள் சிங்கத்தை கண்டு ஓடக்கூடிய காட்டு கழுதைகள் என்பதாக சொல்கின்றனர். ஆகவே குரானுடைய வசனங்கள் நாம் பொருளுடன் படிக்கும் போது நாம் அந்த குரானை எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஏன் நாம் குரானுடைய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையிலே மாற்றத்தை குரான் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். சுமார் 29 அத்தியாயம் 45 அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான தீய செயலை தடுக்கும் என்பதாக சொல்கின்றான். என்னுடைய தொழுகை என்னை தடுக்கின்றதா? என்னுடைய தொழுகை என்னை மாற்றியதா? என்னுடைய தொழுகையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டதா என்ற கேள்வி நாம் கேட்கும் போது நாம் குரான் உடைய வாழ்க்கையை நம்மால் பின்பற்ற முடியும். அதே போன்று குரான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு கண்ணாடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதன் தாம் குளித்து முடித்து தம்மை அழகுபடுத்தி கண்ணாடிக்கு முன்னால் நின்று தம்மை இன்னும் மெருகேற்றிக் கொள்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு வேதம் தான் குரான், ஒரு கண்ணாடி. அந்த மனிதன் இருக்கக்கூடிய தீய செயல்களை, அவன் பேராசைக்காரனாக, பொய் சொல்லக்கூடியவனாக, கோபக்காரனாக, பிற மனிதரை குறித்து அவன் கேவலமாக எண்ணக்கூடியவனாக, உதவி செய்யாத மனிதனாக இருக்கும்போதெல்லாம் அந்த குரான் அவனை எச்சரிக்கின்றது. ஆகவே குரான் இந்த நம்மை குறித்து என்ன சொல்லுகின்றது, நாம் எதை நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன என்பதை மனிதன் யோசித்து பார்க்கும்போது அவன் நேர்வழி பெற்ற மனிதனாக ஆகிவிடுகின்றான். நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை கொலை செய்வதற்காக வேண்டி வேகமாக செல்கின்றார்கள். வேகமாக செல்லும் போது உமரை நடுவிலே ஒரு மனிதர் பார்க்கின்றார். உமர், இங்கே வேகமாக போகிறீங்க, நான் முகமதை கொலை செய்ய போகிறேன் என்பதாக சொல்கின்றார். என்ன காரணம்? அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய அந்த வேதத்தையும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு அது பிடிக்கவில்லை என்பதாக சொல்லும்போது அந்த மனிதர் சொல்லுகின்றார், நான் முகமதை கொலை செய்வதை இருக்கட்டும், முதலிலே உம்முடைய சகோதரியை போய் பாருங்கள் என்பதாக சொல்கிறார். காரணம், என்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்று கேட்கும்போது ஆம். உடனே நபிகள் நாயகத்தை கொலை செய்து விட்டுவிட்டு தம்முடைய சகோதரியை கொள்வதற்காக வேண்டி வேகமாக செல்லும் போது அவருடைய சகோதரி வீட்டிலே குரானை ஓதிக்கொண்டிருக்கின்றார். உடனே வேகமாக வீட்டிற்குள் சென்றுவிட்டு அந்த குரானுடைய பிரதிகளை, குரானுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்கள். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி என்ற வார்த்தை. அதாவது நிச்சயமாக நான் தான் இறைவன், எனக்கு யார் கட்டுப்படுகின்றார்களோ அவரை நான் நேரடி காட்டுகிறேன் என்று பொருள் வரக்கூடிய அந்த குரானுடைய வசனத்தை பார்த்த உடனே உமர் அவர்களுடைய மனம் மாறுகின்றது. உமர் அவர்கள் ஷஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆக குரானை தம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அல்லாஹ் பேசுகின்றார். குரான் என்பது அல்லாஹுடைய வார்த்தை.
குரான் அல்லாஹ் நம்மோடு பேசுகின்றான் என்பதை ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் முஸ்லீமும் விலகிக் கொள்ள வேண்டும். குரானை வெறும் பள்ளிவாசல் மட்டும் வைத்துக் கொண்டிருக்காமல் குரானை நம்முடைய வீட்டிலே கொண்டு வர வேண்டும். ஆனால் குரானை வாங்கி வீட்டில் வைக்கிறது இல்லை, மாறாக குரானை தினமும் ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் ஓத வேண்டும். என்னைக்குன்னா ஒரு நாள் ஓதிட்டு நம்ம இஷ்டப்பட்டோமோ ஓதுவோம், இஷ்டமில்லைன்னு சொன்னால் ஓதாமல் இருப்போம் என்று இல்லாமல் தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் குரானை ஓத வேண்டும். நம்முடைய வீட்டுக்குரிய நம்முடைய பிள்ளைகளை குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்க சொல்ல வேண்டும். ஒரு தாய் படித்து காட்ட வேண்டும், தந்தை படித்து காட்ட வேண்டும், பிள்ளைகள் படித்து காட்ட வேண்டும். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அமல்படுத்தலாம் என்பதை குறித்து வீட்டிலே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை செய்ய வேண்டும். இப்படி செய்வது என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த குரான் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய மனைவி மக்கள் மத்தியிலே, குழந்தைகளுக்கு மத்தியிலே இறங்கும் என்பதை புரியும் என்பதை இன்னும் சந்தேகமில்லை. குறிப்பாக இன்றைய இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இளைஞர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி அதிகமாக உழைக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சம்பாதிக்கட்டும், அது மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் மறுமைக்காக அவர்கள் என்ன சம்பாதித்திருக்கின்றார்கள்? நாளை இறந்து விட்டால் அவருடைய பணமோ அவருடைய மனைவி மக்களோ அவருடைய பொருளோ கொண்டு கவலை வருவதில்லை, மாறாக அவருடைய நன்மை தான் அவரோட வருமானவே. அதற்காக என்ன சம்பாதிச்சிருக்கணும் பார்க்கும்போது ஒன்றுமே சம்பாதிக்கிறாகவே வாழ்க்கையுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மறுமையுடைய லட்சியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குரான் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை நாம் புரிந்து கொண்டு குரானோடு நம்முடைய தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக குரான் நமக்கு மன அமைதியை ஏற்படும் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக இந்த பார்க்கின்றோம், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் முதலில் யாரை தேடுகின்றோம்? நண்பரை தேடுகின்றோம், அல்லது தொலைபேசியை பார்க்கின்றோம். இன்னும் சிலர் தவறான மது பழக்கத்துக்கு அடிமையாகி போவார்கள். ஆனால் முஸ்லீம் என்ன செய்வான் சொன்னால், அவனுக்கு ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் முதலில் அவன் குரானின் பக்கம் திரும்புவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பயங்கரமாக மழை பெய்தால் அல்லது இடி இடித்தால் அல்லது இயற்கைக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக பள்ளியின் பக்கம் வருவார்கள், தொழுவார்கள், அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். யார்தான் என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடாதே, யார்தான் உன்னுடைய வேதனை இறக்கி விடாதே என்று கருத்துப்படார்கள், துவா செய்வார்கள். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு இயற்கைக்கு மாற்றமான சூழ்நிலை ஏற்பட்டால் முதலில் வீட்டில் செல்கின்றோம். வீட்டில் சென்று விட்டு கதவெல்லாம் மூடிவிட்டு முதல் ஃபோனை திறந்து ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், இன்ஸ்டாவை பார்க்குறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எங்கே நேர்வழி பெற முடியும்? ஆகவே குரானை திறந்து பாருங்கள், குரானுடைய வசனங்களை படித்தால் உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. என்னுடைய வசனங்கள் அவருக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கும், கண்களில் கண்ணீர் வரும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே குரானை திறங்கள், கண்ணீர் வந்தால் குரானை திறங்கள், தனிமையாக இருந்தால் குரானை திறங்கள், பயம் வந்தால் குரானை திறங்கள். ஆக குரானை திறந்து நாம் ஓதும்போது நமக்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது எந்த ஒரு சந்தேகமில்லை. இறுதியாக கடைசியாக நாம் குரானை எந்த அளவுக்கு தினந்தோறும் பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய செல்போனில் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கின்றோம். ஆக தேவையில்லாத விஷயங்களை பார்க்கும்போது அது குரான் சம்பந்தப்பட்ட விஷயமாக பாருங்கள், அது தேவையுள்ள விஷயமாக நமக்கு மாறிவிடும். குரான் நமக்கு அறிவுரை சொல்லும், குரான் நமக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் என்று எந்த விதமான சந்தேகமில்லை. என்று ஒரு ஆப் வந்திருக்கின்றது, குரானுடைய ஆப், மொழிபெயர்ப்பு இருக்கின்றது, தஃசீர் இருக்கின்றது, நல்ல நல்ல பயான்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இறுதியாக கடைசியாக அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களை, நாம் இறந்து விட்டால் நம்மோடு நம்முடைய மொபைல் போனை வைத்து அடக்கம் செய்ய மாட்டார்கள். நாம் இறந்து விட்டால் நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளையும் எடுத்து கிழித்து விட்டு நம்மை அடக்கம் செய்வார்கள். அதே சமயம் உங்களுக்கு குரான் இருந்தால், குரானுடைய வாழ்க்கை இருந்தால், அந்த குரான் கபரிலே உங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற எந்த சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய மரணத்துக்கு பின்பு நம்முடைய கபரிலே நம்மோடு வரக்கூடிய விஷயம் என்ன என்பதை பாருங்கள். நம்முடைய வீடு வருமா, நம்முடைய கார் வருமா, நம்முடைய செல்போன் வருமா, நம்முடைய நண்பர்கள் வருவார்கள் சொன்னால் எதுவுமே வராது, மாறாக நம்முடைய அமல் மட்டுமே வருமாகவே நம்முடைய தொடர்போடு குரானை அதிகப்படுத்திக் கொள்வோம், குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வோம், குரானுடைய செய்திகளை உள்ளத்திலே கொண்டு வருவோம். ஆரம்பமாக குரானை படிக்க துவங்குவோம், குரானுடைய மொழிபெயர்ப்பை படிப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக நாம் எப்படி இந்த பள்ளிவாசல் நாம் ஒன்றோடு அமர்ந்திருக்கின்றோமோ இதே போல் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற்று சொர்க்கத்தில் இருப்போம் என்ற எந்த சந்தேகமில்லை.
அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. குர்ஆனை புரிந்து, குர்ஆனை விளங்கி, குர்ஆனை பின்பற்றி வாழக்கூடிய சமுதாய மக்கள் ஒருவராக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அப்படிப்பட்ட நன்மக்களோடு நம்மையும் சேர்த்து வைப்பானாக. இம்மை மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அனைத்து சிரமங்களையும் அகற்றி அல்லாஹோடு நம்முடைய இதயங்களை கனெக்டிங்கோடு வைத்துக் கொள்ள நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வீடுகளில், நம்முடைய மக்களில், நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இம்மை மறுமையுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி